ஒதுக்கப்படும் போது அவற்றிற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது தொடர்பில் கல்வி அமைச்சை அடையாளம் காண வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரியின் பொன்விழா நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. கொழும்பின் பிரபல பாடசாலைகளில் காணப்பட்ட நெருக்கடிக்கு தேர்வாக 1967ஆம் ஆண்டு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. IMR ஈரியகுள்ள தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரியின் ஆரம்பகால அதிபராக ஆராய்ச்சியாளர் செயற்பட்டார். DS சேனநாயக்க கல்லூரியில் கல்வி அமைச்சின் ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 3 மாடி கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பாடசாலையின் பொன்விழாவை முன்னிட்டு ஞாபகார்த்த முத்திரை ஒன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அத்தியாபனே சந்தகா ரஜ்யக் விசின் වැය කරනු ලබන அரசாங்கத்தினால் கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதியத்தினூடாக வழங்கப்படும் வளங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்றனவா என்ற பிரச்சினை தற்போதும் காணப்படுகிறது. கடந்த வருடம் கல்வி அமைச்சுக்கும் மாகாண சபைகளுக்கும் பாரிய நிதியை வழங்கியிருந்தோம். கடந்த 2 வருடங்களாக இது தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளோம். ஒதுக்கப்படும் நிதியில் எதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்பது தொடர்பில் நான் அறியேன். கடந்த வருடம் மாகாண சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட போது ஒதுக்கப்பட்ட நிதி அதிகம் என சில முதலமைச்சர்கள் கூறினர். கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு அமைச்சுக்களுக்கு மாற்றுமாறு கோரினர். எனினும் 10 பாடசாலைகளுள் 8 பாடசாலைகளில் மலசலக்கூடம் குடிநீர் தளபாடங்கள் இல்லை என கூறுகின்றனர். ஒதுக்கப்படும் நிதியில் எந்த பாடசாலைக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அமைச்சின் அதிகாரிகள் அடையாளம் காண்பது முக்கியமானதாகும். මූලික වශයෙන්ම අපි වෙන් කරන මුදල් වල ප්‍රමුඛතාවය අපි මම හිතන්නේ පාසල් වලට වගේම අමාත්‍යාංශයේ නිලධාරීන්ට හඳුන්වා දීම ඉතා අත්‍යවශ්‍ය වෙනවා. මේ වසර දෙකක් ඇතුළත අධ්‍යාපනයේ විප්ලවීය වෙනස්කම් රාශියක් අපි සිදු කරන අවස්ථාවක් මේ. 2 வருடங்களுக்குள் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். டிஜிட்டல் வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த வருடம் 100 டிஜிட்டல் வகுப்பறைகள் ஆரம்பிப்பதற்காக நாம் செயற்பட்டு வருகிறோம். நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உரிய திட்டம் ஒன்றை தற்போது நாம் தயாரித்து வருகிறோம். ஜனாதிபதியின் ஆட்சிக் காலத்தில் நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர் பயிற்சிக்காக 2 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். වසරක් දෙකක් ඇතුළත මේ රටේ සියලු ගුරුහිඟේ අවසන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා අධිකරු ජනාධිපතිතුමාගේ පාලන කාලේ. අපි මෙවර අයවැයෙන් ගුරු පුහුණුව සඳහා බිලියන 2ක් පමණ අපි වෙන් කරනු ලැබුවා.